பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம கடந்த எபிசோடில் பார்க்கும்போது ஆண்டவரை இயேசு கிறிஸ்து கோ எக்ஸிஸ்டன்ஸாக வாழ்ந்தாங்க பிதாவோடு கூட அப்படிங்கிற பார்த்துட்டு வரோம். அது இறைவனுக்குள்ள பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர், அது ஆண்டவரை இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாங்கங்கிற விஷயத்தை அந்த முன்னறிவிப்பு அதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். இன்றைக்கி வந்து நம்ம அதே இந்த மெஸ்ஸியாவின் தீர்க்க தரிசனங்கள்ங்கிற தலைப்பின் கீழே பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக இன்னும் கொஞ்சம் ஒரு வேறு வேத வசனங்களை எடுத்து நம்ம ஆராய போகிறோம். யோவான் புஸ்தகத்தில் 1 யோவான் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கும்போது சொல்லப்பட்டிருக்கு, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. இந்த வசனம் என்ன சொல்லுது பார்த்திங்கன்னா, பிதாவாகிய தேவன் வந்து இந்த உலகத்தில் தன்னுடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்புகிறாங்க. எதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, அவர் அனுப்புறது மெஸ்ஸியா அப்படிங்கிற தலைப்பு வச்சு அனுப்புகிறாங்க. மெஸ்ஸியாவை அனுப்புவங்கிறது ஆண்டவர் சொன்னதை நம்ம பார்த்தோம். முந்தின எபிசோட்ஸில் வந்து அனுப்புவாங்கன்னு சொன்னாங்க. ப்ராஃபிட்ஸ் மூலமாக, அதாவது தீர்க்கதரிசி ஏசாயா மூலமாக, எரேமியா மூலமாக, தானியேல் மூலமாக, மீகா மூலமாக, எசேக்கியேல் மூலமாக சொல்லி அநேக வசனங்களை பார்த்துட்டு வந்தோம். எதுக்கு அனுப்புனாங்க பார்த்தீங்கன்னா, இந்த உலக மனிதர்களை காப்பாற்றும்படியாக தான் ஒரே நோக்கம். இன்றைக்கி வந்து திடீரென்று ஒரு மனிதனை எந்த ஒரு கிறிஸ்தவனும் இறைவனாக்கவில்லை. மெஸ்ஸையாவின் கூட்டம் தான் இது. வந்து வேறு எதுவும் இல்லை. யூதர்களும் மெஸ்ஸியா வரணும் தான் காத்துட்டு இருந்தாங்க. அந்த மெஸ்ஸியா இயேசு கிறிஸ்துங்கிற விஷயத்தை தெரிஞ்சிட்டோம். ஆக்சுவலாக எதற்கு அனுப்பினாங்க பார்க்கும்போது, இந்த உலகத்தில் உள்ள மக்களை எல்லாரையும் காப்பாற்றுறதுக்கு அவர் மூலமாக கடவுள் அன்பு கூர்ந்தா சொல்லப்பட்டிருக்கு. அவரை அனுப்பி இந்த உலகத்தில் அவர் அன்பு கூர்ந்தா சொல்லப்பட்டிருக்கு. அதுமாதிரி லூக்கா புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கும்போது ஒரு சம்பவத்தை பார்க்க போகிறோம். அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஊரின் வாசலுக்கு சமீபத்த போது மறைத்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாக இருந்தான். அவளோ கைம்பெண்ணாக இருந்தால் ஊராரில் வெகுஜனங்கள் அவளுடைய கூட வந்தார்கள் சொல்லி ஒரு சம்பவம் வருது. இங்கே என்ன நடக்குது பார்த்திங்கன்னா, ஒரு 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 பெண்மணி இருக்காங்க. அந்த பெண்மணிக்கு ஒரு ஒரு மகன் இருக்கான். அவன் இறந்து போயிடுறாங்க. இறந்து போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த ஊரில் வந்து அடக்கம் பண்ணும்படியாக இந்த மகளை கொண்டு போகிறாங்க. அடக்கம் பண்ண போகிற நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து இந்த குடும்பத்தில் இடைப்படும் போது, இந்த வாழ்க்கை இவங்களுடைய வாழ்க்கையில் இடைப்படும் போது அங்கே ஒரு அற்புதம் பண்ணுறாங்க. இது நிமித்தம் அந்த கிராமத்தில் உள்ள எல்லாரும் சொல்லுவாங்க, என்னடா நம்ம ஊரில் இறைவன் நடமாடி கொண்டு இருக்காங்க அப்படிம்பாங்க. ஏன்னா இது வரைக்கும் மரித்து போனவர்களை பிழைத்ததாக எந்த ஒரு சரித்திரத்தில் கிடையவே கிடையாது. யாரும் பண்ண முடியாது. இறைவன் மாற்றம் தான் செய்ய முடியும். பழைய ஏற்பாட்டில் 2-3 இன்சிடென்ட் பார்க்கலாம். எலைசா அவர்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. மரித்து போனவர்களே அது தேவனுடைய சித்தத்தின்படி செஞ்சுருப்பாங்க. ஆனால் இவர் அப்படி இல்லை. இவர் பார்த்திங்கன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் புஸ்தகத்தில் நம்ம கடந்த எபிசோட்லையும் பார்த்தோம். அதாவது சொல்லப்பட்டிருக்கு, இயேசு கிறிஸ்து அவர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம்ம எழுதி வைக்கணும்னா இந்த உலகத்தில் உள்ள எந்த புஸ்தகம் காணாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த யோவான் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக புரிஞ்சுக்கோங்க, இவர் சாதாரணமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இறைவனாகவே நடந்து வந்தார். ஆக்சுவலாக அவர் மெஸ்ஸையா மாத்திரம் கிடையாது, அவர் முழு இறைத்தன்மை உடையவராக இருந்தார். அவர் இந்த உலகத்தில் நடக்கும்போது அந்த மக்களை சொல்கிறாங்க, இப்பேற்பட்ட அதிசயம் நடக்க வாய்ப்பு கிடையாது. இந்த நம்ம ஊரில் இந்த நாயன்கிற ஊரில் இறைவன் நடமாடி கொண்டு இருக்கிறாருங்கிற ஒரு தலைப்பு சொன்னாங்க. ஒரு விஷயத்தை சொல்ல வந்தாங்க. அதுமாதிரி லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் 42ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கும். அங்கே என்ன சம்பவம் நடக்கும் பார்த்தீங்கன்னா, தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவன் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். இந்த சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜப ஆலய தலைவன் ஜைரஸ், அது ஆங்கிலத்தில் ஜைரஸ் சொல்லப்பட்டிருக்கும். அவர் வந்து பார்த்திங்கன்னா, அவருடைய 12 வயது மூத்த மகா வந்து பார்த்திங்கன்னா டெத் பெட்டில் இருப்பாங்க. ஆக்சுவலாக மூத்த மகா இல்லை, அந்த 12 வயது பெண் வந்து மரிக்கும் தருவாயில் மறித்து போயிருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த ஜப ஆலய தலைவன் வந்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தான் மெஸ்ஸையா நம்புகிறேன், நீங்கள் தயவுசெய்து வந்து என்னுடைய மகளை காப்பாற்றுங்கன்னு சொல்லும்போது, போகிற வழியில் ஆண்டவருக்கு நிறைய நெருக்கடிலாம் வரும். அங்கே போனதுக்கப்புறம் அந்த மகளை உயிர்ப்பிப்பார். அந்த மனிதனும் ரட்சிக்கப்படுவான். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, இவர் சாதாரண மனிதன் கிடையாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து மெஸ்ஸையாக இருந்ததுனால்தான் அவர் மெஸ்ஸியா, அவர் கிறிஸ்து, அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் பிதாவால் அனுப்பப்பட்டவர். அவர் வந்து இந்த உலகத்துக்கு பிதாவுடைய அன்பு காட்டும்படியாக வந்தார். மனித குலம் பார்த்திங்கன்னா பாவத்திலையும் சாபத்திலையும் கிடக்கு. நம்ம எல்லோரும் ஒத்துப்போம் நம்ம பாவத்தில் இருக்கோம்னு சொல்லி. அப்போ இந்த தீட்டு வச்சு எந்த மனுஷனும் சொர்க்கத்துக்கு போய் சேர முடியாது, இது இறைவன்கிட்ட போய் சேர முடியாது, பரலோகத்தில் போய் சேர முடியாது. இதற்காகவே அந்த மெஸ்ஸியாவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்தில் ஆண்டவர் அனுப்பினார். ஆக்சுவலாக அது மாதிரி 9ஆம் அதிகாரம் 38ஆம் வருஷத்தை பார்க்கும்போது லூக்கா புஸ்தகத்திலே வாசிக்க சொல்லப்பட்டிருக்கும். அவர்களில் ஒருவன் சத்தமிட்டு, போதகரை என் மகனை கடாட்சாத்தி தரல வேண்டும் என்று
வேண்டிக் கொள்கிறேன், அவன் எனக்கு ஒரே பிள்ளையாக இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மகன் வந்து பிசாசு பிடிச்சவனா இருப்பான். பயங்கரமான பிசாசு பிடிச்சு இவரோட இயேசு கிறிஸ்துடைய சீடர்கள் வந்து சுகமளிக்கும்படியாக, விடுதலை கொடுக்கும்படியாக போயிருப்பாங்க. அவங்களால இந்த மகனை சொஸ்தமாக்க முடியாது, விடுதலை தர முடியாது. அப்போ ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வந்து மன்றாடும் போது ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அப்பேற்பட்ட ஒரு பிசாசின் பிடியில் இருக்கிற ஒரு மனுஷனை விரட்டுவாங்க. ஆக்சுவலாக இவர்களும் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை இயேசு கிறிஸ்து, இந்த சீடர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதம் செய்யும்போது இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தை வச்சாங்க. ஆக்சுவலாக இந்த அதிகாரத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க, சகல அதிகாரம் என் கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போது நீங்கள் என்ன அதிகாரம் எடுத்துக்கொண்டு போய் தான் நீங்கள் வந்து சுகம் கொடுக்கணும், வல்லமை கொடுக்கணும், அப்புறம் விடுதலை கொடுக்கணும், மரித்தோர்களை உயிர்த்தல்னு சொல்லி சீடர்களுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னுடைய நாமத்தில் சொல்லி அனுப்புகிறார். ஆக்சுவலாக அப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ அவருடைய நாமம் சொல்லும்போது எப்படி அப்பேற்பட்ட ஒரு தைரியம், ஒரு 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 என்ன சொல்ல, ஒரு ஒரு இறை நம்பிக்கை இருக்கிற ஒரு இயேசு கிறிஸ்துக்கு வந்திருக்கும். அவர் சாதாரண மனுஷனாக இருந்தார்னா நிச்சயமாக இருக்க வாய்ப்பில்லை. அவர் மெஸ்ஸியா இருக்கிறதுனால தான், அவர் வந்து இறைவனாக இருக்கிறதுனால தான் அந்த ஒரு தைரியத்தோடு அவர் சொல்கிறார், என்னுடைய நாமத்தில் போய் நீ விடுதலை பண்ணு அப்படிங்கிற. இன்றைக்கும் அநேக அற்புதங்கள் வந்து கிறிஸ்தவர்கள் செய்கிறாங்க. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை சுமந்து கொண்டு போகும்போது பிதாவாகிய தேவன் அவங்க விடுதலை கொடுத்துட்டு வராங்க. இதில் அநேக பேர் இதுக்கு சாட்சியாகவே நம்ம இருப்போம். முதல்ல அந்த மாதிரி லூக்கா புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் பார்த்துட்டோம். யோவான் புஸ்தகத்தில் வந்து 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியினால் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொன்னேன், அவர் இவர்தான். யோவான் ஞானஸ்தானன் பார்த்தீங்கன்னா, யோவான் வந்து கேட்காங்க. யோவான் வந்து பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்துவோடைய கசின் பிரதர் தான் சொல்லணும். ஆக்சுவலாக அவர் 6 மாதம் இயேசு கிறிஸ்துவுடைய மூத்தவர். இப்போ யோவான் சொல்கிறாரு, எனக்கு அப்புறம் வந்த இந்த இயேசு கிறிஸ்து இவர் எனக்கும் முன் வாழ்ந்தவர் அப்படிங்கிறார். ஆக்சுவலி எனக்கும் பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மை உள்ளவர், நான் சொன்னேனே அவர் இவர் தான் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்குறார். முதல்ல யோவான் வந்து எஸ்ஸின்கிற சொல்லப்பட்ட ஒரு 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 குரூப் இஸ்ரேலில் பார்க்கும்போது அந்த காலத்தில் கிறிஸ்து வாழ்ந்த பீரியடில் பார்க்கும்போது பரிசேயர் கூட்டம், சதுசேயர் கூட்டம், ஜெலட்னு ஒரு கூட்டம் இருக்குது, எஸ்ஸின்ஸ்னு ஒரு குரூப் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ பரிசேயர் கூட்டம் ஆண்டவர் பின்பற்றிட்டு வராங்க, சதுசேயர் கூட்டமாக வருது. எஸ்ஸின்ஸ் கூட்டத்தை வந்து லீட் பண்ணவர் பார்த்திங்கன்னா யோவான், ஜான் த பேப்டிஸ்ட். ஆக்சுவலாக யோவான் ஞானஸ்தானம் தான், அவர் தான் பார்த்திங்கன்னா லீட் பண்ணிட்டு வராரு. அப்போ அவருடைய குரூப் முழுவதும் பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறார், இவர் தான் இயேசு கிறிஸ்து, இவர் தான் மெசையாங்கிற ஒரு விஷயத்தை சொன்னதுக்கப்புறம் அந்த குரூப் முழுவதும் அவருடைய சீடர்கள் பார்த்திங்கன்னா சில பேர் வந்து இயேசு கிறிஸ்துவ சேரவும் சேர்றாங்க. ஆக்சுவலாக அவருடைய சீடர்களாக சேர்றாங்க. அப்போ யோசிச்சுக்கோங்க, இவருக்கு முன் வாழ்ந்தவர், அதுதான் விஷயம். பதில் இயேசு கிறிஸ்து மெசையாவாக இந்த உலகத்தில் வரதுக்கு முன்பதாகவே அவர் இறைவனோடு வாழ்ந்ததுனால தான் இப்பேற்பட்ட ஒரு அப்புறம் பவர்ஃபுல் தீர்க்கதரிசின்னு சொல்ல யோவான், ஜான் த பேப்டிஸ்ட் வந்து ஒரு பவர்ஃபுல் தீர்க்கதரிசி. அவரும் இந்த கூற்றை கொடுக்குறாரு. 1:41 வாசிக்கும்போது யோவான் புஸ்தகத்தில், அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மெஸ்ஸியாவை கண்டோம் என்று சொன்னான். மெஸ்ஸியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். இந்த ஆண்ட்ரூ பார்த்திங்கன்னா சிமியோட சகோதரன் வந்து யோவான், ஜான் த பேப்டிஸ்டை பின்பற்ற கூட்டம், எஸ்சியன்ஸுங்கிற கூட்டம். இவர் மெஸ்ஸியாவை கண்டோம் யோவான் சொன்னதுனால மெஸ்ஸியா யாருன்னு தெரிஞ்சுட்டப்போ, அப்போ அவர் அண்ணன் சீமோன்னு சொல்கிறாரு, எப்படா மெஸ்ஸையா பார்த்துட்டோம்ப்பா, இவர் தான் மெஸ்ஸையா அப்படின்னு சொல்லி அவரும் மகிழ்ச்சியோடு சொல்கிறாங்க. மெஸ்ஸையா என்றால் கிறிஸ்து என்ற அர்த்தம், கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற அர்த்தம். இவர் வருவாருங்கிறதால் தான் நம்ம இத்தனை வருஷமாக காத்துட்டு இருந்தோம். ஆபிரஹாம்லேருந்து, மோசேலேருந்து, ஆதாம்லேருந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் இயேசு கிறிஸ்துக்காக தான் காத்துட்டு இருந்தாங்க. ஏனென்றால் இந்த இயேசு கிறிஸ்து மூலம் தான் விடுதலை உண்டு என்பது இந்த ஆபிரஹாமின் தேவன், உண்மையான யெகோவா இறைவன் வந்து நமக்கு ஆரம்பத்திலே சொன்னதுனால்தான் தீர்க்கதரிசிகள் காத்துட்டு இருந்தாங்க. யோவான் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கும், அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மெஸ்ஸியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். இப்போது ஒரு சமாரிய பெண்ணை போய் ஆண்டவர் சந்திக்காங்க. அந்த கிணத்துல தண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ பிடிச்சிட்டு இருக்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணோடு கான்வர்சேஷன் பண்ண ஆரம்பிக்காங்க. அப்போ அந்த பெண் சொல்கிறாங்க, மெஸ்ஸையான்னு வருவார்ப்பா, வரும்போது எல்லாம் வெளிப்படுத்துவார்னு சொல்கிறாங்க. அது இயேசு கிறிஸ்துவே சொல்கிறாங்க, மெஸ்ஸியான்னு ஒருத்தர் வருவார். அப்போ நாங்கள் வந்து எருசலேமில் போய் நாங்கள் வணங்கணும்னு அவசியம் இல்லை, சமாரியா கோயிலில் போய் நாங்கள் வணங்கணும்னு அவசியம் இல்லை, உலகத்தில் எங்கே இருந்தாலும் நாங்கள் அந்த மெஸ்ஸியா வணங்கலாம் அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியும், அது மெஸ்ஸியாவை தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி மெஸ்ஸியாக்காக நான் காத்துட்ருக்கோம் அப்படிங்காங்க. கடைசி வசனம் வாசிப்போம், யோவான் 2:24 சொல்லும்போது, அப்படி இருந்தும் இயேசு எல்லோரையும் அறிந்தபடியினால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. அதாவது இங்கே நிறைய மிராக்கிள் ஆண்டவர் வந்து
செஞ்சிட்ருப்பாங்க. ஆனாலும் அந்த ஆலயத்து பக்கத்துல தேவனுடைய அந்த 2ஆம் டெம்பிள் பார்த்தீங்கன்னா, அந்த 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 கோவிலுக்கு முன்பதாக நெறைய பரிசேயர்கள், சதுசேயர்கள் நெறைய விஷயம் நடந்துட்டுருக்கும். அவங்க நெறைய விஷயம் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, அற்புதம் செய்வதற்காகவும். ஆனா, நெறைய விஷயத்த ஆண்டவர்ட்ட பேச வருவாங்க. இவங்களுடைய எல்லா இருதயத்தையும் ஆண்டவர் அறிந்திருப்பார். இவங்கள ப்ளீஸ் பண்ண பார்க்க மாட்டார். ஆக்சுவலா அவங்க இவங்களுக்காக ப்ளீஸ் பண்ண போறேன். அப்ப பரிசேயர்ட்ட போய் நம்ம ராஜான்னு காட்டுவோம் அப்படின்னு சொல்லி அவர் வரவே இல்ல. அவர் இறைவன். அவர் எந்த மனுஷனுக்கும் கட்டுப்படணும் அவசியமே கிடையாது முதல்ல. அவர் போய் யார்ட்டயும் நான் ப்ரூஃப் பண்ண அவசியம் கிடையாது. அப்ப சொன்னா எந்த மனுஷனும் இணங்கி போகவில்லை. அவருடைய சாட்சி அவர்ட்ட இருக்கு. அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கும். அ மனுஷருக்குள்ள மனுஷருக்குள் இருப்பதை அவர் அறிந்தபடியினால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாக இருக்கவில்லை. ஏன்னா அவருக்கு எந்த மனுஷன் சாட்சி கொடுக்கணும் அவசியம் இல்லை. அவர் ஏக இறைவனா இருக்கிறாரு. அப்ப அந்த ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, இந்த அவருக்கு எந்த மனுஷன் ப்ளீஸ் பண்ண அவசியம் கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவர் கிறிஸ்து. கிறிஸ்து என்பது மெசையா என்று அர்த்தமாகும். மெசையா என்பது பார்த்தீங்கன்னா, நமக்காக பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தில் வருவார்ன்னு சொல்லி அனுப்பினவர் தான் இந்த குமாரன். இவர் புதுசா வந்தவர் கிடையாது. இவர்தான் நம்பியிருக்கோம். இஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்த மதம். வெறும் 1400 வருடம் கூட ஆகவில்லை ஆக்சுவலா வந்து. அதில உள்ள சட்டங்கள், கோட்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, வெறும் 1000 வருஷம் தான் ஆயிருக்கு ஆக்சுவலா. அப்ப அவங்களுக்கு இப்பேற்பட்ட யூத மதமோ, கிறிஸ்தவ மதமோ, ஆபிரகாமின் மார்க்கத்தை குறிச்சு எதுவும் தெரியவே தெரியாது. அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து என்பது மெசையா. மெசையா என்பவர் பிதாவோடும் ஐ மீன் பிதாவாகிய தேவனோடும், அந்த பரிசுத்த ஆவியானவரோடும் குமாரனாக அவரு தேவனுக்குள்ள எலோஹிம்குள்ள யெகோவா கடவுளாக நமக்காக இருந்தது. அவர் வெளிப்படுத்தினார். இறைவன் மாத்திரம்தான் இறைத்தன்மையை குறித்து வெளிப்படுத்த முடியும். அந்த இறைவன் இந்த உலகத்துக்கு மனுஷனாய் வரும்போது மனுஷனுக்கு அவர் பிதாவாகிய தேவனாக, குமாரனாக, அவர் பரிசுத்த ஆவியானாக நமக்கு வெளிப்படுத்தினார். இதுதான் சத்தியம். இதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். மற்றும் அடுத்து நம்ம அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ. பாய்.